நம்ம ஆரம்பிப்போம். மத்தேயு 20ஆம் அதிகாரம். மத்தேயு 20ஆம் அதிகாரம். இருபத்தி 9வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும். 29லிருந்து 34. இருபத்தி 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் 29, மத்தேயு 20:29. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அடுத்தது, அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஓகே, நம்ம கடவுளுக்கு பின்னாடி போகிறோங்கிறோம். ஒரு காரியம், நம்ம நல்லா பைபிள் படிக்கிறது இல்லை. ஓகே, நல்ல ஜெபம் பண்ணுறது இல்லை. இந்த பைபிள் படிக்கிறதும் ஜெபம் பண்ணுறதும் நல்ல கிறிஸ்தவங்களுக்கு, அதாவது சாப்பாடு நல்ல கிறிஸ்தவங்களுக்கு சாப்பாடு. ஓகே, என்னது? சுத்தம். சுத்தமாக இருந்தாலே சோறை நினைக்க மாட்டாங்க, அதான் சுத்தம் சோறு போடுவாங்க. ஓகே, அதனால் நீங்கள் பாருங்கள், உங்கள்கிட்ட இதுதான் என்னுடைய முதல் பிரசங்கம். காலேஜில் போய் முதல்ல தமிழ் மக்கள்கிட்ட பேசின பிரசங்கம் இதுதான். இந்த பகுதியில் லூக்கா 19. ஆனால் இந்த இது இங்கே இருக்கிறது, அந்த சாரம் இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே போன வாரம் நம்ம அதை சண்டே கேட்டோம். ஓகே, இந்த இயேசுவானவர் திரளான ஜனங்களோடு போகிறார். இப்போ அவர் எருசலேமுக்கு போகிறார். அதான் குருத்தோலை ஞாயிறு வரப்போகுது இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் போகிற பொழுது ஒவ்வொரு ஊராக போகிறார். அந்த எரிகோங்கிறப்ப 3 எரிகோ இருக்குது. நீங்கள் லூக்கா 19 பார்த்தீங்கன்னா எரிகோவுக்கு முன்னாடிம்பாங்க, அப்புறம் எரிகோவுக்குள்ளம்பாங்க, அப்புறம் எரிகோ, அதாவது அதுலேயும் பழைய எரிகோ புதிய எரிகோ இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்போ நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. இங்கே வழியருகே 2 குருடர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா, வழிப்போக்கில் இருக்கிறவங்க இப்போ காசு வாங்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் வேணாம், சர்ச்சு முடிஞ்ச உடனே யாராவது 2 பேர் வருவாங்க, இல்லாட்டினா மத்தியானம் எப்போயாவது 2 பேர் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை காசு தான், சாப்பாடு தான். புரியல? எங்கே போனாலும், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் சரி, ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மறந்துடாதீங்க. இப்போயும் எடுக்கிறவங்க யாருங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதிகமாக தமிழவங்களாக இல்லை, இல்லாட்டினா மற்ற மாநிலத்தவர்கள், அண்டை மாநிலத்தவர்களாக இல்லை, எல்லாமே வட மாநிலத்தவர்கள் தான் அப்படிங்கிறதுலாம் ஒரு கணக்கில் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் அதிகமாக பார்க்க முடியாது. நீங்கள் வேளச்சேரி அங்கே இங்கெல்லாம் போனீங்கன்னா எந்த கார் நின்னாலும் நிற்கிறவங்க அந்த குழந்தையோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க மொழி வேறு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அதுதான் நீங்கள் இதெல்லாம் புரிந்துருக்கணும். ஓகே, அந்த காலத்தில் அதிகமாக இங்கே குஷ்டரோகிகள் நடமாடுவாங்க. குஷ்டரோகிகள் ஏன்னா இங்கே தான்
குஷ்டரோகம் அண்டுங்கிறது ஒரு பகுதி, அடுத்தப்போல் இந்த யானைக்கால் வியாதி அடையாறு, அடுத்து இங்கே பாரதி வியாசர்பாடி இங்கே தான் வரும்பாங்க. அதனால தான் தாம்பரத்தில் போனால் கூட அங்கே இருக்கிற ஒரு எஜுகேட்டர்லாம் கேட்பாங்க, தாம்பரம் ஏன் நான் முதல்ல போனப்போ என்ன ஒரு கிண்டியா கிண்டி இல்லையே, அருள்தாஸ் ஐயா ஊர் பேர் என்ன வீடு, குரோம்பேட்டை, அங்கே போனேன். அங்கே ஒரு இன்ஜினியர், அவர் இதில் வேலை செய்கிறவர், எதில் பாரிஸில் இபிலையோ டெலிஃபோன்லேயே வேலை செய்கிறவர் இன்ஜினியர். அங்கெல்லாம் கொசு இருக்குமே, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டார். எங்கே தான் கொசு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை வியாசர்பாடி பக்கம்லாம் ஐயோ பயங்கரம் அப்படிம்பார். அதே மாதிரி எங்கள் வைக்கலாம் அடிக்கடி கேட்பார், ஐயோ உங்கள் பக்கம்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு கேட்பாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், உண்மையிலுமே அந்த ஏழ்மை நிலை, அவங்க வழிப்போக்கில் கை நீட்டி பிழைக்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை. அவர்கள் வழி அருகே உட்கார்ந்துருக்கிறார்கள், ஆனால் நடக்கிற ஜனங்களுடைய கூட்டம் அதை பார்த்துட்டு பாருங்க, கவனிங்க அந்த அதிகாரத்தில் வசனத்தை 30வது வசனம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் கேள்விப்பட்டு, அதுதான் நான் அந்த வார்த்தை கேள்விப்பட்டு பாருங்க, அவங்க உட்கார்ந்துருக்கிறவங்க ஒரு நோக்கத்தோடு உட்காந்துருக்காங்க, எது காசு கிடைக்கும்னு. ஆனால் நடக்கக்கூடிய செருப்பு சத்தம், ஓகே, நடந்து போகிற சத்தம், அதை பார்த்து அவங்க கேட்டு விசாரித்து கேட்குறாங்க. அதனால தான் நம்மளுக்கு கண்ணு தெரியலன்னா கூட, நான் எதுக்கு தெரியுமா படிக்கிறத பற்றி கேட்டேன், நீங்கள் படிக்க தெரியலன்னா கூட காது கொடுத்து கேட்க தெரியணும், அதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். அப்புறம் காதும் ஒரு காலத்தில் கேட்காது, காதும் ஒரு காலத்தில் கேட்காது. நான் இப்போ போன வாரத்தில் ஒருத்தர்கிட்ட அதாவது கண்ணும் தெரியல காதும் கேட்க முடியல, வயசு கூடுது அப்படின்னாங்க. ஒன்றும் செய்யாதீங்க, நினச்சி பாருங்கள், கடவுளுக்காக பாடின பாட்டு, கடவுளை பற்றி கேட்ட வசனம், அதை நினச்சி பாருங்கள், அதுதான் பலப்படுத்தும் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் நீங்கள் தயவுசெய்து காது கொடுத்து கேட்கிறவர்களாக இருக்கணும். அதுவும் கடவுளை பற்றி, அதுவும் வயது கூட நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஆனால் கேட்டு பலன் பெறலாம். பொறுமையாக கேட்டு நீங்கள் பலம் பெறலாம், நம்பிக்கையை பெறலாம், ஆறுதலை பெறலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். புரியுதா? அதனால தான் தயவுசெய்து நீங்கள் மறந்துடக்கூடாது, எனக்கு யாரும் இல்லை அப்படிலாம் கிறிஸ்துவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா எப்பொழுதும் நினைக்க வேண்டியது கடவுள். ஏன்னா கடவுள் தான் நம்மளை பற்றி அடிக்கடி நினச்சிக்கிட்டு இருக்கார். அதனால தான் நம்மளுக்கு இந்த ஆயுசை கொடுக்குறார், இந்த பலத்தை கொடுக்குறார், இந்த சபையை கொடுக்குறார், இங்கே இருக்கிற மக்களை கொடுக்குறார். அதனால தான் தயவுசெய்து அவன் காதை பாருங்க, குருடர்கள் ஆனால் அவங்க பயன்படுத்துறது தெரியுமா, குருடர்களுக்கு காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதேமாரி காது இல்லாதவங்களுக்கு கண்ணு ரொம்ப தெளிவாக இருக்கும். இதெல்லாம் கடவுள் செய்கிற அதிசயம். ஓகே, இந்த சில பேர் ஒரு மாதிரி பலகீனமாக இருப்பாங்க, ஆனால் நல்லா படிக்கிறவங்களாட்ட இருப்பாங்க, இல்லாட்டா நல்லா வரைகிறவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் கடவுள் டேலண்டடாக படிப்பாங்க, அவங்களுடைய திறமைகள் ஆற்றல்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால தான் நீங்கள் தயவுசெய்து உங்களையே நீங்கள் கோழையாக்கிக்காதீங்க, உங்களையே நீங்கள் பலகீனப்படுத்திக்காதீங்க, உங்களையே நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. ஆனால் தாழ்த்த வேண்டியது கடவுள்கிட்ட தான். கடவுள்கிட்ட நம்ம பொறுமையாக இருந்தாலே தாழ்ந்து போனாலே, தாழ்ந்துனேண்ணா ஐயா நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், நான் பாவி தான், நான் கெட்டவங்க தான், ஆனால் இயேசுவே நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, அது அதனால தான் நான் வந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் என்னை கழுவி என் உள்ளத்தை மாற்றிருக்கிறீங்க. அந்த மாற்றின அனுபவம்லாம் இருக்கணும். உள்ளத்தில் மாற்றிருக்கிறீங்க, கோபத்தை எடுத்து போட்டிங்க, சண்டையை எடுத்து போட்டிங்க, வாக்குவாதத்தை எடுத்து போட்டிங்க, பல மாதிரியான குணங்களை எடுத்து போட்டிங்க, பொறாமை இல்லைன்னா எது கெட்ட குணங்களோ அதெல்லாம் எப்படி மாறி இருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சொல்ல தெரியணும். பாருங்க, இங்கே குருடர்கள் ஆனால் காதை பயன்படுத்தி என்னன்னு விசாரிக்கிறாங்க. பாருங்க, கேள்விப்பட்டு, புரியுதுங்களா, அவங்க வாயும் காது தான். ஓகே, இந்த கண் இல்லாதவர்களை பற்றி பார்க்குறப்போ அவங்க காதும் அவங்க கண் வாயும் எப்படி பயன்படுத்தணும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதில் காது கொடுத்து கேட்குறவங்களாக இருக்கணும், காது கொடுத்து கடவுளை பற்றி கேட்குறவங்களா இருக்கணும். எங்கே நீ ஒரு அதிகாரம் வாசி, நான் கேட்குறேன், இல்லாட்டா நீ கடவுளை பற்றி கற்றுக்கிட்டதை சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது பேச தெரியணும். நம்ம கடவுள் ரொம்ப நல்லவர், காது கொடுத்து கேட்கிறவர், அவர் கேட்கிறவர். அதே மாதிரி நாமளும் காது கொடுத்து கேட்கிறவங்களா இருந்தால் ரொம்ப நல்லது. அதனால் அந்த குருடர்கள் காசு, ஆனால் போகிறது யார்? இயேசு. புரியுதா? அந்த வழியாக போகிறார், தொழான ஜனங்களோடு போகிறார். அவங்க இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறாங்க. இந்த இயேசுவை பற்றி எப்படி அறிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஓகே, என்னது? தாவீதின் குமாரனே.
பாருங்க, இப்போ அவங்க காதால கேட்டே படித்தவங்களா ஆகியிருக்கிறாங்கிறது தான் இதனுடைய உண்மை. ஏன்னா தாவீதின் குமாரனேன்னு யாரும் சொன்னது இல்லை, ஆனால் இந்த குருடர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா இப்போ அவர் சுதந்திரிக்க போகிறது அதுதான். ராஜாவாக சுதந்திரிக்கணும் இல்லையா? எங்கே கழுதை மேலே உட்கார வச்சு தோரணங்கள்லாம் போட்டு வீதியில் எல்லாம் எரித்து அவர் ஏதோ தாவீதின் ராஜா, ஏன்னா தாவீதின் வம்சத்தில் தான் ஏசாமி பிறப்பாருங்கிறது. அப்போ பாருங்கள், அவங்க குருடர்கள் பிச்சை தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் கடவுளை பற்றிய விஷயம். அதனால தான் இந்த சமாரியா பெண்மணி கூட எவ்வளோ தூரம் கடவுளை பற்றி தெரிந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதான் ஜெயன் சர்ச்சில் பாஸ்டர் ஒரு தடவை பேசுகிறப்போ அந்த சமாரியா பெண்மனுடைய பாவத்தை பற்றியே பேசாமல் பேசினார். நான் தான் மொழிபெயர்க்கிறேன். பாவத்தை பற்றி பேசாமலே, அவருடைய விபச்சாரம் இல்லாட்டினா 6 புருஷனுக்கு அதை பற்றி பேசாமலே பேசினார். ஏன்னா அவள் தாகத்தோடு வந்திருக்கிறா, அவள் வாஞ்சியோடு வந்திருக்கிறா, அவள் விருப்பமாக கேட்கிறா கேள்விகள், அவள் அந்த இயேசுவோடே வாதம் பண்ணுகிறாள். ஓகே, நீங்கள் என்ன இந்த கிணற்றை கொடுத்த யோசேப்பை காட்டிலும் பெரியவரா, அவருடைய ஆடு மாடுகள்லாம் இதெல்லாம் குடித்ததே அப்படின்னு அவள் சரித்திரத்தை எடுத்து சொல்கிறான். நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் உங்களுடைய தயவுசெய்து நாம் இந்த உலகத்தில் கண் இல்லாத பிறக்கிறோமோ காது இல்லாத பிறக்கிறோமோ எப்படி பிறந்தாலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். எந்த வயதிலையும் அவர் கைவிட மாட்டார். சரிங்களா? அதனால தான் தயவுசெய்து அது செத்த பிற்பாடு ஏசுன்னு சொல்லிடாதீங்க, சாவறதுக்கு முன்னாடி ஏசுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களாம் கேட்பாங்க. புரியுதுங்களா? செத்தும் உயிர் கொடுத்தான் சீதக்காதி. புரியுதுங்களா? அது மாதிரி செத்து உயிர் கொடுக்குறவங்களாக இருக்கிறது சாவறதுக்கு முன்னாடியே உயிரை கொடுக்கணும். அதான் மிக முக்கியமான காரியம் நம்ம வாழ்க்கையில். இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு சாவு மட்டும் வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன், எங்கள் வக்கீல். அது மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஓகே, அவரெல்லாம் பெரிய படித்தவர். அதனால தான் அவங்க விசாரித்து ஆண்டவரே தாவீதின் குமாரன் அவருக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம முக்கியம். அந்த குருடர்கள் தான், ஆனால் அந்த கடவுளுக்குரிய மரியாதையை கொடுக்குறாங்க. இவர் தாவீதின் கோத்திரத்தில் பிறந்த ராஜா. ரைட்டுங்களா? இதை நீங்கள் தயவுசெய்து பாருங்க. இப்போ அவங்க யார் போகிறாங்கன்னா அவர் இயேசு போயிருப்பாருன்னு இப்படி பதிவு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் அறிந்து வைத்ததனால அவருக்கு கொடுக்கக்கூடிய டெசிக்னேஷன் அதை கொடுத்துருக்குறாங்க. என்னது? ஆண்டவரே, அதை கடவுளே, இல்லாட்டா குருவே, தலைவரே, கர்த்தாவேன்னு சொல்கிறீங்களே, அதான் அந்த அர்த்தம். ஆண்டவரே, கடவுளே, எஜமானே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு தாவீதின் குமாரனே அப்படி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை சொல்லுகிறார்கள். இதுதான் அவங்களுடைய அறிவு. அதனால தான் நீங்கள் யாரையும் தரக்குறைவாக எடை போட்டுறக்கூடாது. தரக்குறைவாக மதித்தீங்கன்னா தரக்குறைவாக மதிச்சேன்னா அவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்யவே தகுதி இல்லை, அவங்கள உபசரிக்கவே தகுதி இல்லை. அதனால தான் ப்ளீஸ் நீங்கள் மறந்துடாதீங்க அந்த உண்மையை. கடவுளை அறிந்து அந்த குருடர்கள் 2 பேர் வழி அருகே உட்காந்துருக்கிறவங்க, அவங்க வழிபோக்காக உட்காந்துருக்கிறாங்க. வழினா போக்கானா பொழுதுபோக்காக உட்காந்துருக்கிறாங்க, காலத்தை கழிக்க உட்காந்துருக்கிறாங்க, காசு இல்லைன்னா எழுந்து போயிடுவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்திலேருந்து நடந்து போகிற பொழுது அங்கே ஒரு பிறவி, புரியுதுங்களா, தீவிரவாதக்காரன் இருக்கிறான். அங்கே அவர் சொல்கிறாரு பொண்ணு, ஆனால் அவரை கொண்டுட்டு வந்து உட்கார்றவங்க அவங்க குடும்பத்தார். அவனை உட்கார வச்சுட்டு அப்புறம் சாயந்தரமான தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த காலத்தில் நம்ம ஊர்களில் எப்படி நோய் இருந்ததோ அதே போலாங்க. ஆனால் அங்கே கடவுள் இருந்தார், கடவுள் குணப்படுத்துகிறவராக இருந்தார். அதனால் அவர்கள் பாருங்க, அவங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒன்று, கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. 2வது, எனக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பற்றி நல்லா அறிஞ்சிருந்தாங்க. நல்லா தேவை, கண்டதை சொல்லாதீங்க, தேவை, ஸ்பெசிஃபிக்கான தேவை. அதனால தான் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஓகே, அடுத்த வார்த்தை பாருங்க, 31. அவர்கள் பேசாதிருக்கும்படி. ஆமாம், நீ என்னடா குருடன், காசு தானே வாங்க வந்த, சும்மா உட்காந்துரு அப்படின்னு ஜனங்கள் விரட்டுறாங்க. நாங்கள்லாம் யார்? அவருக்கு பின்னாடி ஃபாலோயர், நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கிறோம், நீ என்ன பேசுகிற, வாயை அதட்டுறாங்க. கடவுள்கிட்ட மட்டும் நல்ல வாயை திறக்கலை, நீங்கள் எங்கே வாயை திறந்து என்ன பிரயோஜனம்? நான்லாம் தப்பாக கேள்வி கேட்டு தப்பாக சொல்லிட்டனால அதுக்கு வேணும் தான் நம்மளுக்கு அப்படின்னு பொறுமையாகிடுவேன். ஆனால் நம்மளுக்கு கடவுள் தெரிஞ்சவராக இருக்கிறாரு, அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஓகே, அதனால தான் இவர் தயவுசெய்து குருடர்கள் ஆனாலும் அவர்கள் பேரிட்டு கூப்பிடுகிறார்கள். வழிபோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க? பேசாத,
புரியுதுங்களா? இந்த இந்து கோயிலில் கை நீட்டிகிட்டு இருப்பாங்க காலையில். அந்த காலத்தில் யாரும் சத்தம் போடக்கூடாது, அப்போ தான் கொடுப்போம்பாங்க. அந்த மாதிரி அவங்க அதட்டுறாங்க, பேசாதீங்க, பேசக்கூடாது என்று அதட்டுகிறார்கள். சரி, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அவர்களோ, ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும் என்று அதிக சத்தமாய் கூப்பிடுகிறார்கள். அவர் காதில் விழுகிற மாதிரி கூப்பிட்றாங்க. பார்த்தீங்களா? இதை தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். எப்பயுமே கடவுளை விடக்கூடாது. கடவுளை ரொம்ப உறுதியாக, ரொம்ப சத்தமாக, லவுடர். பாருங்க, அது என்னது, சாமி வரம் கொடுத்தாலும் சாமியார் வரம் கொடுக்கணுங்கிறீங்களே, அது இங்கே தான். அதனால தான் தயவுசெய்து நீங்கள் மறந்துடக்கூடாது. கடவுள் உண்மையிலுமே கேட்கிறார் என்ற நம்பிக்கையை உருவாக்குறது தான் சபை. நீங்கள் கடவுள் நிச்சயமாக கேட்குறார், நீங்கள் என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட தான் போகணும், கடவுள்கிட்ட தான் பேசணும். அது உண்மையாக நல்ல கடவுள் நம்ம மனதை பார்க்குறவர், நல்ல கடவுள் நம்ம, புரியுதுங்களா, பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளை அறிந்தவர். அதனால தான் தயவுசெய்து சத்தம் போட்டு அவங்க கூப்பிட்றாங்க. அவங்க ஏன்னா அதட்டுறாங்க, அதனால சத்தம் போடுறாங்க. நம்ம சத்தம் போடணுங்கிற அவசியம் இல்லை. எலியா சொல்லுவார்ல, சத்தம் போடுங்க. ஒரு கால் உங்கள் கடவுள் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இல்லாட்டினா தூங்கிட்டு இருக்கலாம், இல்லாட்டினா ஏதாவது இருக்கலாம், நீங்கள் சத்தம் போடுங்க. நான் நம்ம கடவுள் அப்படி இல்லை, நீங்கள் மனதில் நினைக்கிறதே கேட்பார், உள்ளத்தில் நல்ல முறையில் இருந்தாலே கேட்பார். அதுதான் நீங்கள் தயவுசெய்து கோயிலுக்கு வந்து என்னத்தை கற்றுக்கிட்டு போகிறீங்கிறத இன்னையிலேருந்து தெரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கிட்டு போங்க. கடவுளை பற்றி பேசுறது, கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப எல்லாருக்குமே தான், நம்மளுக்கு எல்லாருக்குமே மிக மிக முக்கியம். அதுதான் அவர்கள் அவங்க கூப்பிடுறாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று. வழிபோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க? சத்தம் போடாதீங்க, அதட்டாதீங்க, ஐயா போகிறாரு, அமைதியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க பேசுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? மிகுந்த சத்தமாய், அதிக சத்தமாய், முதல்ல கூப்பிட்டதை விட இப்போது. அதனால தான் உங்கள் மனதில் கடவுளை கூப்பிடுகிற அந்த உண்மையான உறவு, ஐக்கியம் இருக்கணும். புரியல? ஜெபம்னா இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? மனதையும் பயன்படுத்தணும், சமயோகிதம், அந்த கால சூழ்நிலைகளில் எப்படி ப்ரேயர் பண்ணுங்கிறத புரிந்திருக்கணும். அது மாத்திரமில்ல, கடவுளை உறுதியாக பற்றிக்கொண்டு ப்ரேயர் பண்ணணும். அதனால தான் தயவுசெய்து மறந்துடாதீங்க. அவர்கள் அதட்டுனாலும் சத்தம் அதிகரித்தது. அதான் உங்கள் உள்ளம் கடவுளை நேசித்தால் நிச்சயமாக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, நீங்கள் அவரை பற்றி கற்றுக்கொள்வீங்க. அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளார வாழ்வார். எங்கே வாழ்வார்? உள்ளத்துக்குள்ளார சோறு தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. உள்ளத்துக்குள்ளார கடவுளும் கடவுளுடைய ஆவியும் இருக்கும். அதனால தான் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்தது பாருங்கள், இப்போ பாருங்கள், பதில் வருது 32. இயேசு நின்று, போதும் பாருங்க, அப்படியே நின்றுடுறாரு. கூட்டம் எல்லாம் சம்பித்து போயிடுது, அப்படியே நின்றுடுறார். இது எல்லாருக்கும் ஒரு பாடம் தானே. கடவுள்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாதுங்கிறதும், கடவுள் யாரையும் பார்க்காம இருக்க மாட்டாருங்கிறதும், கடவுள் உண்மையிலுமே விசாரிப்பாருங்கிறதும் நம்பிக்கை இருக்கு இல்லையா? இதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்படியே நிற்க வச்சிடறாரு எல்லாரும். எது? அவர் நிற்கிறதுனால கூப்பிடுற சத்தம் கேட்குது. தயவுசெய்து கடவுளுக்கிட்ட ஜெபத்துக்கு தடை போடுறது யார் தெரியுமா? யார்? அடுத்தவங்களை சொல்லிடாதீங்க. யார்? நாம் தான். நம்ம பெருமை, நம்ம சுயநலம், நம்ம பிடிவாதம், நம்ம முரட்டுக்கோணம், நம்முடைய அசம்பந்தம், இல்லைன்னா சோம்பேறித்தனம், அலட்சியம், நம்ம பாவம் தான் நம்மளை தடை பண்ணிடும். உண்மையிலுமே உள்ளத்தில் கடவுள் உயிர்ப்பித்திருந்தால் அந்த உள்ளம் பிரகாசித்து கொண்டே இருக்கும், உள்ளம் எழும்பிக்கொண்டே இருக்கும். புரியல? அதனால் நல்லா கிறிஸ்தவங்களன்னு சொல்லணும். இப்போல்லாம் பேசுகிறதே என்னங்க, கிறிஸ்தவங்கிறீங்க, இயேசுவை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்களே. படித்தேன், ஜெபம் பண்ணினேன், கடவுள் எனக்கு ஆறுதலாக இருந்தார், எனக்கு உதவியாக இருந்தார், என்னை வழி நடத்தினார், என்னை பலப்படுத்தினார், சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்பேன். புரியுதுங்களாம்மா? லலிதாம்மா கேட்குறேன், பரவாயில்ல, ரைட்டுங்களா? இதுதான் முக்கியமான காரியம். அதனால் நான் பேசுகிறப்போ அவங்க என்ன பேசிக்கிட்டு வராங்கங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி கடவுளை பற்றி பேசிக்கிட்டே வராங்கன்னு அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் முடிச்சிடுவோம். அல்லாட்டா அவங்க முடிச்சது நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஏன்னா அவங்க பேசுகிறது சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கோலம் போடுற மாதிரி, கடவுளுக்கு தினமும் ஒரு கோலம் போடுவாங்க. அவங்க மனசுலே பொட்டு வச்சு கோட்டம் போட்டு
பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லை. கடவுள் உண்மையிலுமே கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர், விசாரிக்கிறவர். அதனால்தான் இப்போ பேதுரு அதை எடுத்து எழுதுவார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். அவர் உங்களை விசாரிக்கிறவர். கடவுள் என்கிறவர் விசாரிக்கிறவர். அப்பா என்கிற பாருங்க, உங்களுக்கு அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் எந்த நேரத்தில் வீட்டுக்கு வராரோ பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு தானே கேட்பாரா இல்லையா? யார் பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி அதிகமாக விசாரிப்பாரா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் பார்த்தது தானே. இப்போ அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? நம்பிக்கையில் இருக்கா கடவுள் நம்மளை விசாரிக்கிறவர்னு? அதனால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆயத்தமே பண்ணி வச்சுருப்பார். அதான் நான் கொஞ்சம் முன்னு மேலே போய் அதை ஆயத்தப்படுத்தி இருப்பேன். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், மற்றவங்க சொல்கிறத விட்டுட்டு கடவுள்கிட்ட போயிடணும், கடவுளுடைய காரியத்தை பார்க்கணும், நம்ம ஆத்மா வளர்க்கணும். அதுதான் முக்கியமான காரியம். புரியுதுங்களா? நான் இன்றைக்கி நினச்சி பார்த்தேன், இப்போ இந்த 2-3 வாரத்தில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி சீக்காகி அப்புறம் குணமாகி அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நினைக்கிறப்ப நம்ம கடவுள் இங்கே இருக்கிறாருன்னு நினைக்க முடியுதா இல்லையா? அதான் நான் லிஸ்ட் எழுதுகிறப்போ இன்றைக்கும் ஏதோ மறந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சில பேரெல்லாம் நினச்சி எழுதணும். ஓகே, அதனால தான் ப்ளீஸ் மறந்துடாதீங்க. இந்த இப்போது மூர்த்தியினுடைய சகோதரர் கணபதி அவர் பாத்ரூமில் விழுந்துட்டார் அப்படிங்கிறது. அதனால் வந்துக்கிட்டு இருக்க வரலாமுங்கிற எண்ணத்தில் இருக்கிறப்போ அவருக்கெல்லாம் 45 இல்லையா ஏஜ்? 45. சின்ன வயசுலேருந்து வராரு. அவங்க அம்மாவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் வர முடியாது, அவன் இப்படி இருக்கிறான் கணபதி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறப்போ நம்ம சர்ச்சில் கேட்டு பதில் கொடுக்குற கடவுள் இருக்கிறார். அதனால தான் நான் யார் சொன்னாலும் கேட்டுக்குவேன். என் வேலை என்ன தெரியுமா? நான் போஸ்ட்மேன். கொண்டு போய் அவர் தபாலில் போட்டுடணும், அவர் காதில் போட்டுடணும். அதான் வேலை. புரியுதுங்களா? மறந்துடும். அதனால தான் நீங்கள் தயவுசெய்து மறந்துடாதீங்க. இப்போ கடவுளே நிற்கிறாரா? கடவுளே கேட்குறாரா? கடவுளே கூப்பிடுறாரா? சரி, உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கா? அந்த ஆசீர்வாதம் இருக்கா? அது முக்கியம். அந்த ஜபத்தில் ஒன்றும் அளப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா சொல்லிக்குவாங்க அவங்கவுங்க பார்க்குற பார்வைக்கு, கேட்குற இதுக்கு அவங்க கற்றுக்கிட்டதுக்கு அதானே சொல்ல முடியும், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கடவுள் உள்ளத்தை பார்க்குறவர் நம்மளுக்கு பதில் கொடுப்பார், உள்ளத்துக்கு பார்க்குறவர் ஆசீர்வதிப்பார். நான் இங்கே வந்து சில காரியங்களை பார்த்தப்போ ஒரு 2 வருஷம் ப்ரேயர் தான் நான் முதல்ல வச்சோம். ப்ரேயர் தான் நம்மளுக்கு ப்ரேயர். அதனால தான் ஜபக்கூட்டத்தை எந்த விதத்துலையும் நான் கட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் தான் ஜபிக்கிறோம் அப்படிங்கிறது. ஜபக்கூட்டத்தை எந்த விதத்திலையும் கட் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? அதனால தான் இன்றைக்கி உங்களை கூப்பிட்ருக்குறோம். மறந்துடாதீங்க. மற்ற சர்ச்செல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியுமா? சர்வீஸ் முடியும், உட்கார வச்சுருவாங்க. சாயந்தரமாக உங்களுக்கு சோறு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது. சாயந்தரமாக ஒருத்தர் வருவார், அப்புறம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகே, ஒரு நிறைய பேர் வந்து உட்காந்து சொல்லியிருக்காங்க எப்படிலாம் இருப்பாங்கன்னு. நம்மளது அப்படி இல்லை. நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். நம்ம கடவுளுடைய பிள்ளைகள். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் நிற்கிறேன், அவ்வளோதான். அவர் அங்கே உட்காந்துருக்காரு, நம்ம இங்கே உட்காந்து, அவ்வளோதான். நீங்கள் எந்த பேர் அங்கே கீழே உட்காந்துருக்கா, நம்ம இங்கே. ஆனால் இயேசு கிறிஸ்துவலாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்துவால் முடியும். புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் கிறிஸ்மஸ்ஸு இப்போது இனி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு வரி சொல்லுவீங்களா? சொல்லியாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இயேசு நல்லவர், இல்லை உதவி செய்கிறவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், அதை சொல்லுங்க. வேறு எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உனக்கு வயிற்று வலிச்சது உதவி செஞ்சார், எனக்கு வயிற்று வலிக்கலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு தலை வலிச்சது, ரைட், எனக்கு தலை வலிக்கலை, அதுக்காக. அதனால் நம்ம கடவுளை பற்றி பொதுவாக சொன்னால் நல்லதில்ல, எல்லாருடைய வாயை அடைச்சிடலாம்ல. கடவுள் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபையாக இருக்கிறார், அவர் இரக்கமாக இருக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார், அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவர் கரிசனையாக இருக்கிறார், அவர் நல்லவராக உதவி செய்கிறவராக இருக்கிறார், ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார், அமைதிப்படுத்துகிறவராக இருக்கிறார், நிதானமாய் நடத்துகிறார். இதெல்லாம் சொல்லலாமே. ரைட்டுங்களா? புரியுதுங்களா? ஓகே, மறந்துடாதீங்க. அதுதான் இங்கே பார்க்குறோம். அதுதான் இயேசு நின்று பாருங்க, நிற்கிறாரு, அவர்களை தம்மிடத்தில் அழைக்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறார். சரிங்களா? இத்தனை நிற்கிறாரு, அழைக்கிறாரு, விசாரிக்கிறார். புரியுதுங்களா? விசாரிக்கிறவர்னு சொல்லலாம், கேட்குறவர்னு சொல்லலாம், நம்ம மேலே கரிசனையாக இருக்கிறாருன்னு சொல்லலாம். இதுதான் கடவுளை பற்றி நல்லா தெரிந்திருக்க வேண்டிய காரியம். இப்போ பெரியவங்களும் இந்த குழந்தையும் தெய்வமும் அதுதான், அந்த இவங்களுக்கு அதே தான் சொல்லிக் கொடுக்கணும். நல்ல நல்ல வார்த்தைகள், விசாரிக்கிறவ, உதவி செய்கிறவ,
நன்மை செய்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், பாதுகாப்பாக இருக்கிறவர். இந்த பிள்ளைக்கு அடிக்கடி பயந்துருவாங்க. பாதுகாப்பாக இருப்பார், வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்ல தெரியணும். இப்போ 33 பாருங்கள். அதற்கு அவர்கள், ஆண்டவரே என் கண்களை, ஆமாம் பாருங்க, அவங்க என்ன குருட்டுக்கு காரணமோ அதை கேட்குறாங்க. நம்மளாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேட்போம். எக்ஸ்ட்ரா உண்மையிலுமே நானாக தான் கேட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு அதானே அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்போம். கடவுள்கிட்ட தானே கேட்குறோம் அப்படிங்கிற. ஆனால் இவர்கள் ஸ்பெசிஃபிக்காக எங்களுடைய கண்களை திறக்கணும், எங்களுடைய கண்களை திறக்கணும், அது மட்டும்தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம உண்மையிலுமே ஜெபக்கூட்டத்துக்கு வரவங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்தா, ஒரு நல்ல குறிக்கோளோடு வந்தா, நல்ல தெளிவான பாதையோடு, அதனால தான் நம்ம இந்த பக்கம் வர்றதே இல்லைங்கிறீங்களா? அதுதான் நம்ம சர்ச் இருக்குது. சர்ச்சில் மக்கள்லாம் இருக்கிறாங்களே, நம்ம ஜெபிப்பாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை ஜெபக்கூட்டத்துக்கு வந்து சோதிச்சு பார்க்குறீங்களா கடவுளை? பாருங்கள். அதனால் ப்ளீஸ் மறந்துடாதீங்க, என் கண்களை, ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைங்க, ஒரு மாதத்துக்கு ஒன்று வைங்க, போதும் போதும் போதும், சுருங்கிடும் ஜெபம்லாம். ஓகே, ஒரு ரெக்வஸ்ட். இப்போ என்ன மூட்டு வலி, இப்போ என்ன உடம்பு வலி, இப்போ என்ன கீழே விழுந்துட்டோம், இப்போ என்ன தடுமாறிட்டோம், இப்போ என்ன பாதம் மாறிட்டோம், இப்போ என்ன நம்மளுக்கு பலகீனம், இப்போ என்ன கஷ்டம், இப்போ என்ன சுகவீனம், அது ஒன்று சொல்லுங்கள். இல்லை அவங்க கண்ணு திறந்தால் நிறைய தேவை தானே. சொந்தக்காரங்களை பார்க்கணும், வேண்டியவங்களை பார்க்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லலாம்ல. அடுத்த பிள்ளை ஆசைக்கு கொஞ்சம் காசு இருந்தால் நல்லா இருக்குமே, அதெல்லாம் நினைக்கலாம்ல. இல்லை, அவங்க ஒன்றே ஒன்று, கண் பார்வை அடைந்தால் போதும். சரிங்களா? அதில் தெளிவாக இருக்கிறாங்க அவங்க. ரொம்ப ரொம்ப கடவுள் தான் வந்திருக்கிறாருன்னு, நீ கொஞ்சம் வாய மூடு, நான் கொஞ்சம் கேட்குறேன் அப்படின்னு இல்லை. அவங்க 2 பேரும் ஒரே மனதோடு ஒரே நோக்கத்தோடு, ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்கணும்னு கேட்குறாங்க. நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு என்னது, நம்மளாம் அப்படி வளர்ந்துருப்போம். என்னென்னா பல விதத்தில் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நன்மையாக இருந்திருக்கலாம், இல்லை கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். அதெல்லாம் நினச்சி பார்த்து என்கிட்ட இன்றைக்கி ஒருத்தரை விசாரித்தேன். அப்போ விசாரிக்கிறப்ப அவர் சொன்னார், அவங்க சொன்னாங்க என்னென்னா அவங்க வசதியாக இருந்தவங்க, ரொம்ப வசதியாக இருந்தவங்க அவங்க அப்பா காலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் கடவுள் கொண்டு வந்திருக்கார், ஆசீர்வதிப்பார் எப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுதான் தயவுசெய்து நீங்கள் மறந்துடக்கூடாது. கடவுள் நம்மளை விசாரிக்கிறவங்கிறப்போ நாம் தெளிவாக ஒரு நன்மை, ஒரே ஒரு காரியம் நீங்கள் முதல்ல புரியுதுங்களா, கடவுளுடைய உறவை வளர்க்க தெரியணும், கடவுளுடைய நம்பிக்கை வளர்க்க தெரியணும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க தெரியணும். ஒன்று ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கேளுங்க, ஒரே காரியம், உங்களுடைய குறை என்ன. ஆனால் சொல்லி அம்மா அந்த காலத்துலேருந்து மூட்டு வலி தான் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அதுதான் நீங்கள் தயவுசெய்து நம்ம கடவுளை மற்ற மதத்தில் இருக்கிற மாதிரி, மற்றவர்கள் பின்பற்ற மாதிரி வேண்டாம். நம்ம கடவுள் நம்மளோட அப்பா, நம்ம கேட்குறப்ப எப்போ வேணுமோ கேட்கலாம். சரிங்களா? அதான் ஒரு எஜமான், பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர், அவர் என்ன செஞ்சிருந்தார், கேஷியரை கூப்பிட்டு நிறைய பணத்தை கொடுத்து, என் பையன் எப்போ வந்து கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவன் அதே மாதிரி வாங்கி லக்ஸுரியஸாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அதனால் என்னாச்சு, அப்பா கேஷியரை கூப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டாரு மகனுக்காக. மகன் வந்து அப்பா கேஷியர்கிட்ட வாங்கிட்டு போகிறான். என்ன ஆச்சு சொல்லுங்கள் பாப்போம்? அப்பாரை பார்க்குறதே இல்லை, அப்பாவை விசாரிக்கிறதே இல்லை, அப்பாவுக்கு நேரத்தை செலவு செய்ய எண்ணமே இல்லை. அப்போ தான் அவர் யோசித்தார், அடாடா நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால் இனிமேல்ட்டு நானே கேஷை வச்சுக்கிறேன், என்னை பார்க்க சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவன் வந்து அப்பாருக்கிட்ட நிற்கிறான். பார்த்தீங்களா? தேவைன்னா தானே நிற்பாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான், கடவுள்கிட்ட ஏதாவது தேவைன்னா போய் ரொம்ப பயபக்தியாக நிற்பாங்க, ரொம்ப பரிசுத்தமாக நிற்பாங்க. ஐயோ ஒருத்தர் ஜெபம் பண்ணால் எல்லாருமே கண்ணை திறந்துடுவாங்க, அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவார். அதெல்லாம் இல்லை, ப்ளீஸ் மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? அதனால் கடவுளை நேரடியாக பார்க்குறதே எனக்கு பெரிய பாக்கியம், அவர்கிட்ட கொடுக்குறப்ப வாங்கிக்கிறதே பெரிய பாக்கியம். அதான் உண்மையான காரியம். ஆனால் தான் அவங்க அப்பா என்ன சொன்னார், வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு. அப்போ தான் சொன்னார், இல்லைப்பா உனக்கு எனக்கு உறவு இல்லாத போயிடுது, உனக்கு எனக்கும் நான் உன்னை பற்றி பெற்றெடுத்த பிள்ளைன்னு உன்னை நல்ல பாதுகாப்பில் வளர்க்கணும்னு இருக்கிறேன். அடுத்த பிள்ளை நீ செல்வத்தையும் பாதுகாக்கணும், நீ வருங்காலத்தையும் பாதுகாக்கணும். அதனால் இனிமேல்ட்டு நீ என்னை பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு தான் உனக்கு இந்த
கொடுத்துருக்குறேன் அப்படின்னப்போ அப்போ அவன் வந்து பார்த்தான், உட்காருவான், பேசுவான், சாப்பிட்றப்போ உட்காந்துருக்கிறப்போ அப்புறம் செலவு செஞ்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வருது, அந்த உறவு வருது. கடவுள் நல்லவருங்கிறத தயவு செய்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. அது செட்டியார் வேலை, அது வியாபாரிகள் வேலை. நம்மளது அப்படி இல்லை, வாங்கி அனுபவிக்கிற வேலை. எது தேவையோ அது, எப்படி தேவையோ. நான்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் பார்க்கணும், ஸ்கூட்டர்லாம் நான்லாம் வாங்கி 1 வருஷம் ஓட்டவே இல்லை. எனக்கு ஓட்டவே தெரியாது. ஒரு வருஷம் மற்றவங்க தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? இது நல்லா சிலது ஒன்றும் இல்லை, ரொம்ப இது இல்லை. கடவுள் நம்மளை ரொம்ப, அதனால் நீங்கள் தயவுசெய்து நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற. கடவுள் நல்ல உறவை வளர்க்க தான் விரும்புகிறார். அதனால் அவர் கூப்பிடுறார், விசாரிக்கிறார், கேட்கிறார், சொல்கிறாரா, செய்கிறாரா இல்லையா, அதை நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. இது இருந்தால் 365 நாள் நம்மளுக்கு போதும். ஒவ்வொரு நேரத்துலையும் வரலாம், ஒவ்வொரு நேரத்துலையும் கேட்கலாம். அப்போ நம்ம ஜெபம் செத்து போயிடாது. ஓகே, நம்ம உயிரோட்டம் இன்னும் வளரும், இன்னும் பலப்படுவோம், இன்னும் நன்மைகளை பார்ப்போம் அப்படிங்கிறது. இந்த சந்தியா அவங்க அத்தை ரஞ்சிதம் இல்லையா, 75 வயசோ எதுவுமே சொன்னாங்க. அவங்க தான் எனக்கு அப்பா மாதிரி, எல்லாமே அவங்க தான் சொன்னாங்க. சரிம்மா கவலைப்படாது, ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு 3 நாள் கழித்து கேட்டேன், எப்படிம்மா இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொன்னேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம உடனே கடவுளுக்கு நன்றி சொல்கிற மனசு வருது இல்லையா? அதுதான் இதான் நம்ம நினச்சி பார்க்குறப்போ கடவுள் உண்மையிலுமே நம்ம சபையில் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம அன்றாட தேவைகளுக்கு தான் கேட்குறோம், அதை செய்யாத இருப்பாரா, அதை கொடுக்காத இருப்பாரா? அதனால தான் நீங்கள் தயவுசெய்து நம்பிக்கையை வளருங்க, மறந்துடாதீங்க. கடவுளுடைய உறவு இருந்துக்கிட்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். நம்பிக்கையே இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்கக்கூடாது. இன்னொருத்தர் அதை கற்றுக் கொடுக்குறது நல்லது, ஆனால் கற்றுக் கொடுத்து நான் சொல்லி கொடுத்து இப்படி சொல்லு அப்படி சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே, அது மாதிரிலாம் இல்லை. நேச்சுரலாக அதுதான், நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, 34 பாருங்கள். 34 இயேசு மனதுருகி, போதும், மனதுருகி அவர்கள் கண்களை, ஆமாம், மனதுருகி, அது வந்து இரக்கமாக இருந்து கருணையாக இருந்து. அப்பாங்கிறவரே குணம் அதானே, அப்பானாலே இரக்கம் தானே, அப்பானாலே அன்பு தானே, அப்பானாலே முதுகில் தட்டுறவர் தானே, அப்பானாலே என்னது தூக்கி விடுகிறவர். நீ வளர்ந்து நல்லா இருக்கணும், நீ வளர்ந்து நாளைக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு. நேற்று அதான் ஒரு பாப்பா கிட்ட சொன்னேன், ஏம்மா உங்கள் அப்பா உன்னை பார்த்துக்கிறாரு, ஏன்னா அவங்க அப்பா அவரை பார்த்துக்கிட்டாரு. இப்போ நீங்கள் இனிமேல்ட்டு பெண்கள், நீ அப்பாவையும் பார்த்துக்கணும், அம்மாவையும் பார்த்துக்கணும், உன்னையும் பார்த்துக்கணுங்கிற எண்ணத்தோடு வளரு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எல்லாமே பெண்கள், 2 பேருமே முன்னாடி ஆண்கள், இப்போ அவங்க பிள்ளைகள் 2 பேருமே பெண்கள். ஸோ அவங்க பொறுப்பாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், நீங்கள் அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோம். அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஏசாமி என்ன செய்கிறாரு, மனதுருகுகிறார். இது மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்களா கடவுள்கிட்ட? இது மாதிரி பழகுவீங்களா கடவுள்கிட்ட? நம்ம பழகுவோமா? நம்ம வந்து என்னமோ கடவுள்னு பேசுகிறோம். அதனால தான் இந்த சொல்லுவாங்க சில பேர், இந்த நாத்திகர்கள், கடை உள்ளே கடை, அதான் கடவுள்பாங்க. நீ பட்டுக்கு பேசாத, நான் பேசிக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். இல்லை, கடவுள் பேசணும், கடவுள் ஆறுதல் படுத்தணும், கடவுள் சமாதானப்படுத்தணும், கடவுள் பெரிய. அதுதான் அவர் மனது உருகி. அதனால் அந்த குணமாகிறது, இந்த ரத்தம், அவருடைய ரத்தத்தினால் நம்ம பாவம் கழுவப்படுறதுலாம், இந்த ஹோல் பிக்சர் என்னென்னா, அவரே அங்கே இருக்கிறார், அவரே அந்த ரத்தத்தினால் கழுவுறார், பரிசுத்தமாக்குகிறார். அல்லாட்டா பரிசுத்த குணம் எப்படி வரும்? நீதியின் குணம் எப்படி வரும்? புரியுதுங்களா? இதுதான் இரக்கத்தின் குணம் எப்படி வரும்? அதான் அவருடைய வல்லமை அவ்வளவு பெருசுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் தயவுசெய்து நீங்கள் மறந்துடாதீங்க. உண்மையிலுமே மனதுருகி கண்களை தொட்டார், அவர்கள் பார்வையடைந்து, ஆமாம் பார்வையடைந்து, ஆமாம் ஒரு இடத்துல பின் சென்றார்கள் இருக்கும், ஒரு இடத்துல போய் நீங்கள் ஊரில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார், மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்கம்பார். உண்மையிலுமே நம்ம நல்ல குணம் உள்ளவர்களாக இருந்தால் நாம்ளும் அனுபவிச்சுக்குவோம், மற்றவங்களுக்கும் இடம் காட்டுவோம். இங்கே தான் இருக்குது வாங்கிங்க
ஸ்டோரேஜ், இயேசுடைய ஸ்டோரேஜ். அவர் எல்லாருக்கும் கை இறக்கமாக இருக்கிறவர். அவர் கை எப்பயுமே நீட்டினபடி தான் இருக்கும், கொடுக்குறபடி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். அதான் நம்ம இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு வரோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பற்றி எப்படி தெரிஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? தாராமா புரியுதுங்களா? இயேசு நல்லவர், இரக்கமுள்ளவர், கிருபை. நல்லவருங்கிறத விளக்கப்படுத்த தெரியணும். இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், தயவு பெருத்தவர், அவர் நம்மளை தப்பு வைக்கிறவர், பாதுகாக்கிறவர், சுமப்பவர், துணையாக இருப்பவர், வழி நடத்துகிறவர், தாங்குகிறவர், இதெல்லாம் நீங்கள் சொல்ல தெரியணும். உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறீங்களா இல்லையா? அவர் நல்ல மனுஷங்க, யார் போனாலும் கை நீட்டி கொடுப்பாரு, யார் போனாலும் உட்கார வைப்பார், சொல்கிறீங்களா இல்லையா? அதை நீங்கள் கடவுளை பற்றி சொல்லுங்கள். அதான் கஷ்டமாக இருக்குல்ல? அதுக்கு தான் படித்து கொடுக்க சொல்கிறாரு. ரைட்டுங்களா? நம்ம இதை உண்மையிலுமே செய்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு இதை அப்ளிகேஷனாக சொல்கிறேன். என்னன்னா, உங்கள் உடல்நலத்தை பற்றி கவனமாக இருங்க. நீங்களாகவே உடம்பை கெடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? எங்கே போனாலும் ஏதாவது சாப்பிட்றது, எங்கே போனால் அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக இருங்க, கரிசனையாக இருங்க, ரொம்ப நல்லது. உங்கள் உடம்பை நீங்கள் பாருங்க. தெரியுமா உங்களுக்கு, சாப்பிடாமல் சாகிறவங்களை விட இந்தியாவில் சாப்பிட்டுட்டு நோய் வாய்ப்பட்டு சாகிறவங்க தான் அதிகம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு நோய்வாய்ப்பட்டுட்டு. அதனால தான் நம்ம அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடவுள் நம்மளுக்கு ஆயுசை கொடுக்குறார், பலத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறது டாக்டர் கேட்டு குறைக்கிறது எடையை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரொம்ப நல்லது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். அதுதான் பாருங்கள், நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா கடவுள் நம்ம சபையிலேருந்து ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். நம்ம கடவுள் ஜெபத்தை கேட்கிறார். பார்த்தீங்களா? இன்றைக்கி அதை பார்க்குறீங்களா இல்லையா? கேட்டுட்டு அங்கேயே நின்றுட்டு வரவழைக்கிறாரு, விசாரிக்கிறாரு, உதவி செய்கிறார். அதுதான், அதை மறந்துடாதீங்க. அதனால் கடவுள் மனதுருகுகிறார், மனதுருகி உதவி செய்கிறார். மறந்துடாதீங்க. கண்களை முடி ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கிருபை எண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் ஆசீர்வதியும். உடைய உன்னதமான கிருபையினாலே எங்களை வழி நடத்தும். உடைய வேதத்தை கேட்டோம், எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க, உங்களை நம்புகிற நம்பிக்கையை கொடுங்க. உங்களுடைய கிருபையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அது உண்மையுள்ளதாக இருக்கணும், அது நல்ல உறவுக்கானதாக இருக்கணும், நல்ல ஐக்கியத்துக்காக இருக்கணும். எங்களுடைய குறைநிறைகளை கேட்டு விசாரிக்கிறவருங்கிறத நாங்கள் புரிந்து கொண்டு உங்களை நம்பி உங்களை சந்தோஷமாய் விவரித்து சொல்லணும், எடுத்து சொல்லணும். அந்த பாக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் லட்சர் முற்புறமாக இயேசு நாமத்தினால் நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது இப்போ நான் ஜெபக்குறிப்பு அவைகளை பற்றி சொல்கிறேன். தயவுசெய்து மறந்துடாதீங்க. கணபதியை சொல்லிட்டேன், திவ்ய தர்ஷினியை சொல்லிட்டேன். ஓகே. அப்புறம் சுகிதா ஐபுகையில் அருண்குமாரனுடைய மனைவி, அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தாற்போல் கேரள்ஸில் போனோம் சில பேர், நான் அப்படி வரிசையாக சொல்லிட்டு வரேன். கௌரிமாலா மேரி அவங்க, இப்போ கணபதி, அதெல்லாம் மறந்துடாதீங்க. பத்மாவதி அம்மாள் அவங்க அவங்களுடைய வேண்டுதலுக்காக இருக்கிறாங்க. தாராம்மாள் முதல்ல ஏதோ ஒன்று சொன்னாங்க. கஸ்தூரி அம்மா அவங்களுடைய சுகந்தி அம்மாள் அக்கா தங்கச்சி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ராஜகுமாரி அம்மாள் பலகீனமாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிமளம் செல்வியா அவங்களும் சரியில்லாமல் இருக்கிறாங்க. அதுபோல் அவங்க மகள் ஸ்டெல்லா மேரி